முட்டு சந்தில் சிக்கிய திமுக. மு.க. ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுக்கப் போகும் அண்ணாமலை. பிடிஆர் ஆர் ராசாவை தொடர்ந்து வெளியாக போகும் உதயநிதியின் அதிர்ச்சி ஆடியோ. அறிவாலயத்தில் பத்திக்கொண்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் தான் மட்டுமே மிகப்பெரிய சாதனை செய்தது போலவும், இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களும் தனது ஆட்சியை கண்டு வியந்து நிற்பது போலவும் மேடைகளில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசிக் கொண்டு வருகிறார். அதோடு சில மேடைகளில் தனது ஆட்சி காலத்தில் செய்த நலத்திட்டங்களையும் பட்டியல் போடுகிறார். ஆனால் அப்படி அவர் சொல்லும் எந்த திட்டங்களும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது போலவே இல்லை. எல்லாமே வெத்து பிரச்சாரமாகவே உள்ளது. ஆனால் இவ்வளவு சிறப்பான ஆட்சி நடத்திவிட்டதாக சொல்லும் ஸ்டாலின், எதற்காக 0.5% விட குறைவான வாக்கு வங்கி உள்ள தேமுதிகவுக்கு 10 தொகுதி 1 ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தார் என்பதுதான் பெரும் கேள்வியாக உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளுமே இது குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அப்படி என்றால் மு.க. ஸ்டாலினுக்கு மனதளவில் அந்த அளவுக்கு தோல்வி பயம் உள்ளது என்றுதான் அர்த்தம். அந்த 0.5% ஓட்டுகள் கூட திமுகவின் வெற்றிக்கு உதவும் என்று அவர் கருதுகிறார். அதனால்தான் இந்த தேர்தலில் மு.க. ஸ்டாலின் 23 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். அதோடு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துவிட்டது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துவிடும் என்கிற பயம் பெரிய அளவில் இருந்து வருகிறது. இன்னொரு பக்கம் விஜய் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பிரித்து விடுவார் என்பதும் அவரை வாட்டி எடுத்துக் கொண்டு வருகிறது. அதனால்தான் தேமுதிக போன்ற கட்சிகளைப் போல அவர் திமுக கூட்டணிக்கு இழுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் பாஜகவின் அண்ணாமலை தன்னுடைய பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியின் அவலங்களையும் ஊழல்களையும் புள்ளி விவரத்துடன் வெளியிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் யாரெல்லாம் எந்தெந்த வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது குறித்த சில புள்ளி விவரங்களை அவ்வப்போது மேடைகளில் வெளியிட்டு மு.க. ஸ்டாலின் தூக்கத்தை கெடுக்க தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் ஏற்கனவே பிடிஆர் பேசிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் உதயநிதியும் சபரீசனும் ஆண்டுக்கு 30,000 கோடி சம்பாதிப்பதாக அவர் பேசியிருந்தார். இது திமுகவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதையடுத்து 2G ஊழலின் பின்னணியில் இருந்தது மு.க. ஸ்டாலின் தான் என்று ஆர் ராசா பேசிய ஆடியோ வெளியாகி அதுவும் ஸ்டாலினுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. குறிப்பாக அந்த ஆடியோவில் 2G ஊழலுக்கு மூல காரணமே மு.க. ஸ்டாலின் தான் என்று ஆர் ராசா பேசியிருப்பதால் தான் தற்போது அவரை திமுகவிலிருந்து ஓரங்கட்டி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். அந்த வகையில் ஆர் ராசாவுக்கு நீலகிரி தொகுதியில் கூட திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தடை போட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு தற்போது திமுக புள்ளிகள் பேசிய ஆடியோக்கள் வெளியாகி மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியை கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் கூடிய சீக்கிரமே உதயநிதியின் ஒரு ஆடியோவையும் அண்ணாமலை வெளியிடப் போவதாக நேற்று ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த 5 ஆண்டு ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்துள்ள உதயநிதி அந்த பணத்தை உள்நாட்டில் முதலீடு செய்தால் சிக்கலாகிவிடும் என்று துபாய் நாட்டில் முதலீடு செய்திருக்கிறாராம். அந்த முதலீடுகளை நிர்வாகம் செய்ய தனக்கு நெருக்கமான சில நபர்களின் வாரிசுகளை நியமித்துள்ளாராம். அந்த வகையில் ஏற்கனவே திமுகவுக்கு வெளிநாடுகளில் சில நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது உதயநிதியும் பெரிய அளவில் கைவரிசையை காட்டியுள்ளாராம். குறிப்பாக டெண்டர் விடும் விவகாரங்களில் முக்கிய டெண்டர்கள் உதயநிதி மூலமே அமைச்சர்களுக்கு போய் உள்ளது. அப்படி அமைச்சர்களுக்கு அவரது டெண்டர்களை கொடுக்கும் போது இத்தனை சதவீதம் தனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று டீல் போட்டுள்ளார். இப்படி சம்பாதித்த மொத்த பணத்தையும் தற்போது சில வெளிநாடுகளில் அவர் முதலீடு செய்து புதிய நிறுவனங்கள் தொடங்கியுள்ளாராம். அந்த நிறுவனங்கள் குறித்து தனது பினாமிகளிடத்தில் உதயநிதி பேசிய ஆடியோக்கள் தற்போது அண்ணாமலையிடம் சிக்கி உள்ளதாம். இந்த ஆடியோவை அவர் தேர்தலுக்கு முன்பே வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக அமைச்சர் பிடிஆரை தொடர்ந்து ஆர் ராசா பேசிய ஆடியோ வெளியானதிலிருந்து மனதளவில் கலவரத்தில் இருந்து வரும் மு.க. ஸ்டாலின் இப்போது தனது மகன் வெளிநாட்டில் முதலீடு செய்தது குறித்த ஆடியோ வெளியாவதால் இன்னும் பெரிய அளவில் தூக்கமிழந்து கிடப்பதாக கூறுகிறார்கள். அதனால் திமுகவின் ஆட்சி இத்தோடு முடிவுக்கு வந்து அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உதயநிதிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்று தெரிய வந்துள்ளது. அதிலும் தற்போது அண்ணாமலை கையில் எடுத்துள்ள இந்த ஆடியோ ஒட்டுமொத்த கோபாலபுரத்துக்கு வேட்டு வைத்துவிடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். அடுத்த செய்தி. தமிழகம் வரும் சந்திரபாபு நாயுடு நயினார் நாகேந்திரனுக்காக சாத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவின் தலைவரான நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் அவரை எப்படியேனும் தோல்வியடை செய்துவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் பல வியூகங்களை தீட்டி வருகிறார்.
என்றாலும் இந்த சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை நயினாரின் முக்குளத்தூர் ஓட்டுகள் 30% இருப்பதோடு நாயக்கர்களும் அங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்கள்தான் அங்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக நாயக்கர்களின் ஓட்டுகளை முழுமையாக தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை தனக்காக பிரச்சாரம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அந்த அழைப்பை ஏற்று வருகிற 21ஆம் தேதி சாத்தூர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் சந்திரபாபு நாயுடு. அன்றைய தினம் நயினார் நாகேந்திரனின் சாத்தூர் தொகுதிக்கு பிற்பகல் 2 மணிக்கு வருகை தரும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அங்கு நாயக்கர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ய போகிறார். இந்த செய்தி வெளியானது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக முக்குளத்தூர் மற்றும் நாயக்கர்கள் தான் சாத்தூர் தொகுதியில் அதிகமாக உள்ளார்கள். முக்குளத்தூர் ஓட்டுகள் நயினாருக்கு கிடைக்கும் நிலையில் இப்போது சந்திரபாபு நாயுடு அவருக்காக பிரச்சாரம் செய்வதால் நாயக்கர்களின் பெரும்பகுதி வாக்குகள் நயினார் நாகேந்திரன் பக்கம் திரும்பிவிடும். இதனால் சாத்தூர் தொகுதியில் அவரது வெற்றி உறுதியாகிவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. தேர்தல் பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் பெயரை உச்சரிக்காத ராகுல் காந்தி அதிர்ச்சியில் திமுக. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பேச்சுவார்த்தையின் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்ட விவகாரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதன் காரணமாகவே அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் பழைய நட்பு என்பது மாறி போய்விட்டது. இந்த நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலை போன்று இந்த சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் 2 பேரையும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய வைத்து அதிமுக திமுக கட்சி நிர்வாகிகளிடையே இருக்கும் புகைச்சலை மாற்ற வேண்டும் என்று திமுக திட்டமிட்டது. என்றாலும் ராகுல் காந்தி அதற்கு உடன்படவில்லை. நேற்று திருச்சி பகுதியில் துறையூர், பொன்னேரி, சோளிங்கர் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தார். அந்த மேடைகளில் 27 நிமிடங்கள் பேசியிருப்பார் ராகுல். ஆனால் ஒரு இடத்தில் கூட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கவில்லை. அதோடு திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெயரை சொல்லாமல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் பெயர் மற்றும் உதயசூரியன் சின்னத்தையும் அவர் உச்சரிக்காதது அந்த பகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எம்பி கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் திமுக, காங்கிரஸ் இடையிலான மோதல் இன்னும் சகஜ நிலைக்கு மாறவில்லை என்று கூறுகிறார்கள். அதேபோல் மு.க. ஸ்டாலின் மோடிக்கு அடிபடிய மாட்டார் என்று ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் விட்டது கூட அவர் சொல்லவில்லையாம். திமுகவின் ஐடி விங் தான் இதை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு ஏதாவது வகையில் ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே மீண்டும் நட்பு உருவாகிவிட்டது என்பது போன்ற செய்திகள் வெளியிட்டு காங்கிரஸ் திமுக தொடர்களுக்கிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக இதுபோன்ற வேலைகளை திமுக ஐடி விங் திட்டமிட்டு வெளியிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.